மேலும் இதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான வேதிப்பொருட்கள் மனித உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக இது இருக்கின்றது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை அம்மான் பச்சரிசி. இது மிகவும் காரத்தன்மையுடைய ஒரு அற்புதமான மூலிகையாகும். இதனுடைய சுவை, கசப்பு மற்றும் இனிப்பு மனித குலத்திற்கு ஒரு காயகற்ப மூலிகையாக இது இருக்கின்றது. ஆகையால் இதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது ஆண்களுக்கு வரக்கூடிய விந்தணுக்கள் குறைபாடை எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நாம் அம்மான் பச்சரிசி மூலிகையினுடைய தனித்தனி பயன்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இதன் வேர் பகுதியினுடைய பயன்களை முதலில் பார்க்கலாம். நாவறட்சியை கட்டுப்படுத்தும், மேக நோயை சரி செய்யும், குருதி என்கிற இரத்தத்தை பெருக்கச் செய்யும், மேலும் சொறி, நமைச்சல், தேகமெங்கும் இருக்கக்கூடிய திணவுகளை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையாக அம்மான் பச்சரிசி வேர் விளங்குகின்றது. அடுத்ததாக இதனுடைய இலை மிகுந்த நமைச்சலை உண்டாகக்கூடிய தோல் நோய்களை சரி செய்து நமக்கு வரக்கூடிய பாலுண்ணிகள் மற்றும் மரு, தேமல், தோல் நோய்களை சரி செய்யும். ஆண்களுக்கு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். தலைப்பகுதியில் வருகின்ற எல்லா வகையான நோய்களையும் தீர்த்துவிடும். நமக்கு இருக்கக்கூடிய திணவு என்று சொல்லக்கூடிய நமைச்சலை தீர்ப்பதோடு உடலை பொன்னிறமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையாக இது கருதப்படுகின்றது. மேலும் காலாணி என்று சொல்லக்கூடிய பாதத்தின் அடிப்பகுதியில் வரக்கூடிய ஒரு நோயை அம்மான் பச்சரிசி என்கிற மூலிகையை அரைத்து வைத்து கட்டி வந்தால் அவற்றை பூரணமாக நாம் குணப்படுத்தி கொள்ளலாம். பல்வேறு வகையான நோய்களுக்கு அம்மான் பச்சரிசி இலை ஒரு அற்புதமான மருந்தாக விளங்குகின்றது. மேலும் குடற்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள், நமக்கு வயிற்று பகுதியில் வரக்கூடிய உளைச்சல்களை அம்மான் பச்சரிசி என்கிற மூலிகை இலையை கொண்டு நாம் பொரியலாக செய்து சாப்பிட்டு வந்தால் அவற்றால் மிகுந்த நன்மை ஏற்படும். குடற்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள் மிக விரைவாக ஆறிவிடும். அந்த அளவிற்கு இதன் மூலிகைக்கு மிகுந்த நற்பயன்களும் மருத்துவ குணங்களும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான மூலிகை. நாம் இன்று இந்த மூலிகையை கொண்டு நாம் ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பால் மிக சிறந்த ஆரோக்கியமான கால்சிய சத்துக்கள் மற்றும் புரத சத்துக்கள் அடங்கிய ஒரு அற்புதமான பாலாகும். நமக்கு வரக்கூடிய மூட்டு வலிகளில் ஏற்படக்கூடிய தசை பிடிப்பு, நமக்கு எலும்பு பகுதியில் வரக்கூடிய அழற்சிகள், இவையெல்லாம் நாட்டு பசும்பாலை தினந்தோறும் காய்ச்சி நாம் காலை மாலை பருகி வந்தால் பூரணமாக எலும்புகளுக்கு பலம் ஏற்பட்டு மூட்டு பகுதியில் வரக்கூடிய ஜுரங்கள், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு ஜுரம் மற்றும் ஸ்வெல்லிங் என்று அழைக்கக்கூடிய மூட்டு வீக்கங்களை முழுமையாக நாம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். வளரும் சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ் டிசார்டர், வளரும் சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய தொற்று நோய்களை நாட்டு பசும்பால் கொடுத்து நாம் வளர்த்து வந்தால் படிப்படியாக தொற்று நோய்கள் இல்லாமல் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவார்கள். நாட்டு பசும்பாலில் 18 வகையான புரத சத்துக்கள் இருப்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். மேலும் ஆண்களுக்கு வரக்கூடிய செமன் குறைபாடு, அதாவது விந்தணுக்களினுடைய குறைபாடை முழுமையாக பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான ரகமான குள்ளத்தன்மை வாய்ந்த நாட்டு பசுமாடு, கலப்பின பசுக்கள் அளவிற்கு அதிகமாக உயரமாக இருக்கும். நமக்கு நாட்டு பசுமாடு மிகவும் குள்ளத்தன்மையாக இருக்கும். ஆனால் இதனுடைய பசும்பால் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பாலாக கருதப்படுகிறது. இந்த பசும்பாலால் விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இருப்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம்.